நம்ம ஊரை விட இங்க கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி இடத்துக்குலாம் முதல் முறையா வரேன். நான் கிராமத்தை விட்டு தாண்டதே இல்ல. நானும் அடிக்கடிலாம் எங்கேயும் வெளியே போனதே கிடையாது. காலேஜ் டைம்ல டூர் போயிருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்பதான் எல்லாரும் சேர்ந்து வெளியே வரோம். மச்சான், செம பிளேஸ்ல. மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் காவியா கூட்டிட்டு இங்கதான் ஹனிமூன் வரணும். நானே கடுப்புல இருக்கேன், உனக்கு ஹனிமூன் கேக்குதா? நீ கடுப்புல இருந்தா நான் ஹனிமூன் கொண்டாட கூடாதா? நீ கொண்டாடுப்பா, கொண்டாடு. உனக்கு என்ன, வாழை பக்கத்துலயே வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். நானே எதையாவும் நினைச்சு மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ வேற கடுப்பு ஏத்தாதா? சரி விடு, எதுவா இருந்தாலும் யோசிச்சு என்னங்க போகுது, ஊருக்கு போய் பாத்துக்கலாம். ஏன் மச்சான், உண்மையாவே ஐஷு அவரோட ஃப்ரெண்டு தான் தேடி வந்திருப்பாளா? இல்ல, ஐஷு அப்படித்தானே சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சண்டை போட்டதெல்லாம் சகஜம். அவங்களை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இவளுக்கு என்ன வந்துச்சு? எனக்கு என்னமோ இதுல வேற ஏதாவது விஷயம் இருக்கும்னு தோணுது. ஏண்டா, வேற ஏதாவது இருந்தா அவன் நம்ம கிட்ட சொல்லிருக்க மாட்டாளா? திரும்பவும் கேக்குறேன்னு நினைக்காதீங்க. அவங்கள தேடி அலையலாம் வேண்டாம். நம்ம திரும்பவும் ஊருக்கு போயிடலாமே. அவங்கள தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு சேர்த்து வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்க வந்தாதான் என் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அவங்க வந்தா உங்க லைஃப் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். சரி, அதை கூட விடுங்க. இப்ப நம்ம அவங்கள தேடி போக போறோம். ஒருவேளை இலக்கியாவை தான் நீங்க தேடி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா மாமா எவ்வளவு கோவப்படுவாரு. ஏய், சத்தமா பேசாத. அவன் காதுல கிது விழுந்துற போது. ஆதி காதுல கேட்டா அவ்வளவுதான். இங்க இருந்து திரும்பவும் என்ன ஊருக்கு இழுத்துட்டு போயிடுவான். நான் சொல்லல, இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. பாத்தியா, அந்த இலக்கியாவை தேடிதான் வந்திருக்கா. அந்த பொண்ணு எதுக்காக நம்ம ஐஷு தேடுறா? என்னன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவகிட்ட கேட்டா மட்டும்தான் அதுக்கு பதில் கிடைக்கும். வாதி, போலாமா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். போலாம் ஐஷு. இப்பவே பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பலாம். ஏண்டா, என்னாச்சு? என்னாச்சு நான் கேக்குறேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததா கேட்டுட்டு தான் வரோம். ஏன் காவியா, அவ இலக்கியாவை தான் தேடி வந்திருக்கான்னு தெரிஞ்சும் என்கிட்ட நீ ஏன் சொல்லல? அது அது வந்து மாமா, அவளை எதுக்குடா கேக்குற? என்ன கேளு. உனக்கு என்ன ஆச்சு ஐஷு? பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? இப்ப எதுக்காக அந்த பொண்ணு தேடுற? உன் மனசுல என்ன பெரிய தியாகி நினைப்பா? எக்ஸ்ல அவரை சேர்த்து வச்சுட்டு அவர் வாழ்க்கையை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐஷு, இது உனக்கு தேவையில்லாத வேலை. அந்த இலக்கியம் எப்படி போனா உனக்கு என்ன? அவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க, பிரிஞ்சுட்டாங்க. இப்ப நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை வாழ்றது விட்டுட்டு இந்த நேரத்துல அந்த பொண்ணு தேடிட்டு இருக்க. ஏன், அவனுக்கு உன் கூட வாழ்றதுக்கு பிடிக்கலையா? இல்ல, அவன் தான் உன்னை அனுப்பி தேட சொன்னானா? இங்க பாராதி, அவரை பத்தி அவ இவன் சொன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இங்க பாராதி, என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு முறை இதை வச்சு நமக்குள்ள சண்டை வந்திருக்கு. திரும்பவும் அதே பண்ணாத. அந்த பொண்ணு ஒண்ணு அவர் கண்டுபிடிச்சு தர சொல்லல, நானும் அதை தேடி வந்திருக்கேன். அதான் ஏன்னு கேக்குறோம். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற நீ? ஏண்டா, என் புருஷனோட வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அவர் அதனால எவ்வளவு நாள் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவளையே நினைச்சு நினைச்சு குடிச்சு தண்ணியை அழிக்கிற அளவுக்கு போயிருக்காரு. அவ எங்க இருக்கா, என்ன பண்றான்னு தெரிஞ்சுட்டா அவரும் இனிமே நிம்மதியா இருப்பாரு. ஐஷு, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம வருது, திரும்பவும் உன் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா? அப்படி ஒரு வேளை வந்தா அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய், பைத்தியமாடி நீ? ஐஷு, நீ பண்றது முட்டாள்தனம். இதை நான் அலோ பண்ண மாட்டேன். வா, ஊருக்கு கிளம்பலாம். முடியாதாதி, ஒரு வேளை கிளம்பணும்னா நீங்க 3 பேர் கிளம்புங்க. நான் அந்த பொண்ணை இருந்து கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன். அந்த பொண்ணு வந்தாதான் அவரும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாரு. அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா எங்களுக்கு அது போதும். இது தேவையில்லாத ரிஸ்கடி. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஐஷு, இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? ஏன்னா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதுவும் எனக்கு பிடிக்கும். அவர் என்ன ஆசைப்பட்டாலும் அதை நான் நிறைவேற்றி வைக்க நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் எனக்கு உண்மையாவே ஃப்ரெண்டா இருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லனா தாராளமா ஊருக்கு கிளம்புங்க. ஐஷு, கடுப்பேத்தாம எங்க கூட கிளம்பி வந்துரு. முடியாதாதி, அந்த பொண்ணு இங்க இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன். ஏய், சொல்றது கேளுடி. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. முடியாது, அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டு தான் நான் வருவேன். ஆண்டி, நீங்க இந்த கோயிலுக்கு வார வெள்ளிக்கிழமை ஆனா நீ வருவேனா? சதீஷ் சொல்லியிருக்கான், உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? சொல்லுங்க ஆண்டி. உனக்கும் சதீஷ்க்கும் நடுவில் உள்ள பிரச்சனையை பத்தி அவன் என்கிட்ட சொன்னான். இங்க பாரு மரியா, என் பையன் பண்ணது சரினோ இல்ல அவன் பண்ணது நியாயம்னு பேசுறதுக்காக நான் இங்க வரல. அவன் பண்ணது தப்பு தான். ஒருவேளை அந்த நேரத்துல அதை என்கிட்ட சொல்லியிருந்தா கூட உன் குடும்பத்தோட சூழ்நிலையும் உன் படிப்பையும் நான் சரி பண்ணியிருப்பேன். உன் அம்மாவும் அவமானப்பட்டிருக்காங்க, எல்லாத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்காக இப்ப அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கறது நியாயமே இல்லம்மா. அந்த வயசுல அவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த குற்ற உணர்ச்சியிலேயே யாருக்கிட்டையும் அதை பத்தி பேசாம இருந்துட்டான். ஆனா உன்னை பார்த்ததுமே அவன் உன்கிட்ட சொல்லியிருக்கணும். ஏதோ பயத்துல சொல்லாம விட்டுட்டான். அதுக்காக அவனை தண்டிச்சிடாத. அவனை தண்டிக்கிறதா நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. உங்க 2 பேத்துக்குள்ள ஏற்பட்டுக்கிற பிரச்சனைய கொஞ்ச நாளைக்கு ஆற போடுங்க. அதுக்குள்ளேயும் எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுத்துடாதம்மா.
எனக்கு இப்போ அவன் மேலே ஏற்பட்டிருக்கிறது வெறும் கோவம் தான், வெறுப்பு கிடையாது. அதனால கொஞ்சம் பொறுமையாயிரு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. முடிவெடுக்கிற சூழ்நிலையில கூட இப்ப நான் இல்ல ஆண்டி. இன்னும் 2 வாரத்துல எனக்கு கல்யாணம். என்னம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, என் அப்பாவோட பிடிவாதத்தால தான் எனக்கு இந்த கல்யாணமே நடக்க போகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம நானே முழிச்சிட்டு இருக்கேன். ஆனா அதுக்காக உங்க பையனை மன்னிச்சு ஏத்துக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதை எப்படியாவது நான் தடுத்து நிறுத்திடுவேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரியாம்மா, நான் வேணா உங்க வீட்டில் வந்து பேசட்டுமாடா? வேணாம் ஆண்டி, எங்க அம்மா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்களும் வந்து அவங்களை கஷ்டப்படுத்திடாதீங்க. எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். இதுக்கப்புறம் சதீஷ் விஷயமா என்கிட்ட வந்து பேசாதீங்க. நீ கோவத்தில் இருக்க. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு அப்புறமா எந்த முடிவாக இருந்தாலும் எடு. நான் ரொம்ப நிதானமா யோசிச்சு தான் பேசுறேன். என் அம்மாவை அவமானப்படுத்தினவர் கூட என்னால என்னைக்கும் வாழ முடியாது. இத்தனை வருஷத்துல என் அப்பா எப்பவுமே குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடந்து ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துட்டே தான் இருப்பாரு. என் அம்மா தான் என்ன அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. இத்தனை வருஷம் தனியால உழைச்ச அவங்க தான் என்ன பாத்துக்கிறாங்க. அவங்களை கஷ்டப்படுத்துறேன் யாரும் எனக்கு வேண்டாம். உங்க பையனை மன்னிச்சு ஏத்துக்கிற அளவுக்கு எனக்கு பெருந்தன்மை இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசாதீங்க ஆண்டி. ஏன்னா உங்களை கஷ்டப்படுத்தவும் எனக்கு மனசு வரல. நீங்க ரொம்ப நல்லவங்க. இப்படி என்கிட்ட வந்து பேசி சங்கடப்படாதீங்க. என்னைக்கு உன்னை விரும்புறேன்னு என் பையன் சொன்னானோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். நீ தான் என் வீட்டு மருமகன்னு. அது அந்த ஆண்டவனே நினைச்சாலும் மாற்ற முடியாது. உன்னோட கோவம் தணிஞ்சதும் நீயே புரிஞ்சுப்ப. சரிம்மா, நான் வரேன். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. ரியா, ஆண்டி கூட நின்று பேசிட்டு இருந்ததா அம்மா பார்த்துருப்பாங்களோ? போலாமா? போலாமா? டேய், என்னாச்சு? உள்ள போய் கேட்டீங்களா இல்லையா? உனக்கு லெட்டர் வந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரே ஒரு பொண்ணு தான் எங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்திருக்கு. ஆனா கேமரால அந்த பொண்ணோட முகம் சரியா தெரியல. என்ன தெரியலையா? அப்படின்னா அந்த பொண்ணோட அட்ரஸ கண்டுபிடிக்க முடியாதா? இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்திருக்கனா எப்படியும் இந்த சுத்து வட்டாரத்துக்குள்ள எங்கேயாவது தான் இருக்கணும். இல்ல அட்ரஸ் கிடைச்சிருச்சு. இந்தா, முகமே சரியா தெரியலன்னு சொன்ன. அட்ரஸ் எப்படி கிடைச்சது? உள்ள வேலை பார்க்குற ஆபீசருக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணா. பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் அந்த பொண்ணோட வீடு இருக்கான். ஹை, அப்ப நம்ம தேடி வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். நீ சந்தோஷப்படுறதுக்கு இது ஒன்றும் குட் நியூஸ் கிடையாது. அந்த பொண்ணு உன் லைஃப்ல வந்துச்சுன்னா உன் லைஃப் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாத்தியா? ஆக்ரால வச்சு அனீஷ் அந்த பொண்ணு பேரை சொன்னதும் எப்படி துடிச்சிட்டு ஓடினாரு. ஒருவேளை அவருக்கு பழைய காதல் நினைவுகள்லாம் திரும்ப வந்து உன்னை வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவ? அப்படி இருந்தா சேர்த்து வச்சுட்டு எங்க இருந்தாலும் வாழ்கன்னு என் வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டியதான். ஐஷு, எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டியா? இது எவ்வளவு பெரிய விஷயம். உன் லைஃப் மேட்டர் ரீ. டேய், புரியுதுடா. வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுது எதுவுமே ஆக போறதில்ல. என் வாழ்க்கை தான். ஆனா அவருக்கு பிடிச்சது பண்றதுல தான் என்னோட சந்தோஷமே அடங்கி இருக்கு. சின்ன வயசுல இருந்து உன் கூடயே இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்பவுமே மத்தவங்கள பத்தி தான் யோசிப்பேன். ஆனா இது உன்னோட வாழ்க்கை. இதுலயாவது சுயநலமா யோசிச்சு உனக்கான வாழ்க்கையை வாழ பாரு. என்னோட வாழ்க்கையை இன்னொருத்தங்க வாழ்ட்டுன்னு விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் தியாகிலாம் கிடையாது. ஆனா அதுக்காக அடுத்தவங்களோட வாழ்க்கையை தட்டி பறிக்கவும் என்னால முடியாது. அவ வரட்டும், எதுவா இருந்தாலும் அனிஷே முடிவு பண்ணட்டும். தேவையில்லாம நீங்க லைஃப்ல குறுக்கிடாதீங்க. ஐஷு, இது உன்னோட மேரேஜ் லைஃப் தான். ஆனா அதுல எங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சரி, ஃபியூச்சர்ல எனக்கு பிரச்சனை வந்தா நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? அதெல்லாம் பார்த்துப்போம் ஐஷு. ஆனா அதுக்காக பிரச்சனையை தேடி நம்மளே போக கூடாது. டேய், இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமும் இத பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு பாத்துட்டு வந்துடலாம். எப்படி நாங்க சொன்னா கேட்க மாட்டேன். சரி வா போலாம். இங்க வந்திருக்க 4 பேரும் சேர்ந்து நம்மளை தேடி வந்திருக்காங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருப்பாங்களா? தம்பி, யார் வேணும் உங்களுக்கு? இலக்கியங்கிற பொண்ணு. இலக்கியாவா? அப்படி யாரும் இங்க இல்லையே. அப்படி யாரும் இல்லையா? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கயா. போஸ்ட் ஆபீஸ்ல இந்த அட்ரஸ் தான் கொடுத்து விட்டாங்க. இந்த லெட்டர் பாருங்க. இந்த லெட்டர் இங்க இருந்து தான் வந்திருக்கு. இந்த லெட்டர் எழுதின பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கே நாங்க வந்திருக்கோம். போஸ்ட் ஆபீஸ்ல விசாரிச்சப்போ உங்க அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. ஓ, இப்பதான் புரிய வருது. இந்த லெட்டர் எழுதுனது இலக்கியாவா இருக்குங்கிற சந்தேகத்துல இங்க வந்திருக்காங்க. என்னங்கய்யா, லெட்டர் வச்சு பார்த்துட்டு அப்படியே அசையாம நிக்கிறீங்க? இந்த லெட்டர் எழுதின பொண்ணு இங்க தானே இருக்காங்க. இந்த லெட்டர் எழுதுனது என்னோட பொண்ணுதாமா. ஆனா அவளோட பேர் இலக்கியானா இல்ல. இலக்கியம் இல்லையா? அப்போ உங்க பொண்ணோட பேரு? என் பொண்ணு பேரு கயல். நான் அவகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதுனா ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வரும்னு. அதே மாதிரி வந்துருச்சு. ஏதோ ஒரு நடிகனுக்கு லெட்டர் எழுதி அனுப்புனா அப்பவே எனக்கு தெரியும் இது மூலமா ஏதாவது பஞ்சாயத்து வந்து நிக்கும்னு. சார், நாங்க பிரச்சனை பண்ணலாம் வரல. உண்மையாவே இந்த லெட்டர் வேற ஒருத்தங்க எழுதிருப்பாங்களோன்னு நினைச்சிட்டு தான் வந்தோம். நீங்க சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு இதெல்லாம் நினைக்கிறேன். ஆனா எதுக்கும் உங்க பொண்ணு கூப்பிடுறீங்களா? நாங்க பாத்துக்கிறோம். என்னம்மா விளையாடுறீங்களா? உங்களுக்காக என் பொண்ணு நான் எதுக்காக கூப்பிடணும்? சார், நாங்க தேடி வந்த பொண்ணும் உங்க பொண்ணும் ஒன்னா இல்ல வேற வேறையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க அப்படி சொல்றாங்க.
தம்பி அதான் இலக்கியா இல்ல கையில சொல்றேன்ல, கேட்காம நின்னுட்டே இருக்கீங்க. சரி, என் பொண்ணு வந்து சொன்னாதான் நம்புவீங்கன்னா என் பொண்ணையே வர சொல்றேன். அம்மாடி கயல், கயல். என்னாச்சுப்பா? இவங்கெல்லாம் யாரு? யார் நீங்க? என்ன வேணும்? அம்மாடி இந்த மாதிரிலாம் லெட்டர் போடாதன்னு சொன்னேன்ல, நீ தான் கேட்கவே இல்ல. பாரு வீட்டுக்கு தேடி ஆளே வந்துட்டாங்க. என்னாச்சுப்பா? என்ன லெட்டர்? என்னங்க வேணும் உங்களுக்கு? அனிஸ்க்கு இந்த லெட்டர் அனுப்புனது நீங்க தானா? ஆமா. ஐ லவ் யூன்னு சொல்லி கமிங் சூன் எழுதிருந்தீங்கல்ல, எதுக்காக அப்படிலாம் போட்டிருந்தீங்க? சும்மா ஒரு த்ரில்லுக்காக பண்ணேன். அப்படி லெட்டர் எழுதுனா அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாருன்னு பார்த்தேன். ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஏன்னா சும்மா எழுதுனீங்களா? ஆக்சுவலி எனக்கு அவரோட ஆக்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். சும்மா எழுதி பார்த்தா என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாருன்னு பார்த்தேன். ஆனா அங்கிருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. சரி, நீங்களாம் யாரு? அவரோட ஃப்ரெண்டா? ஆனா இந்த லெட்டருக்காக வீடு வரைக்கும் தேடி வந்திருக்கீங்க. நான் அவரோட ஒய்ஃப். ஓ அப்படியா? சாரோட ஒய்ஃப் நீங்க தானா? எனக்கு தெரியாது மேடம். அவருக்கு கல்யாணமான விஷயமே கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. உங்க போட்டோவையும் இது வரைக்கும் நான் இந்த வெப்சைட்லயும் பார்த்ததில்ல, அதனால எனக்கு தெரியல. சாரி மேடம். உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ தெரியாம லெட்டர் எழுதிட்டேன், மன்னிச்சு விட்டுருங்க. ஹூ, நல்ல வேலை இது இலக்கியம் இல்ல. சாரி மேடம். இதுக்காக இவ்வளோ தூரம் வருவீங்கன்னா நான் எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் நான் போட மாட்டேன். நீங்க லெட்டர் போடுறத பத்திலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த லெட்டர் வேற ஒருத்தங்க போட்டுப்பாங்கன்னு நினைச்சு அவங்கள தான் தேடி வந்தோம். சாரி ஃபார் டிஸ்டர்பிங். இட்ஸ் ஓகே மேடம். இதுல என்ன இருக்கு? பரவாயில்ல விடுங்க. சரி, ஹனி சாரை கேட்டுதான் சொல்லுங்க. நான் அவரோட பயங்கரமான ஃபேன். சொல்லிடுறேன். நல்ல வேலை ஐஷு, இவங்க இலக்கியா இல்ல. ஐஷு இப்பவாது புரிஞ்சுக்கோ. அந்த பொண்ணு அவரோட லைஃபை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபோன், ஒரு மெசேஜ், ஏன் ஒரு லெட்டர் கூட போடுறதுக்கு விருப்பம் இல்லாம தான் போயிருக்கா. அந்த பொண்ணு அனிஷ் மேல உண்மையான காதல் வச்சிருந்தா இந்நேரம் அனிஷை தேடி வந்திருக்கும். வரலன்னா உண்மையான காதல் இல்லைன்னு அர்த்தம். அந்த பொண்ணு அப்படியே விட்டுட்டு உன் வாழ்க்கையை வாழ்ற வழியை பாரு. தேவையில்லாம அங்கேயும் இங்கேயும் அந்த பொண்ணு தேடி அலையாத. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். அவளை தேடி அலையிறத இதோட நிறுத்திக்கோ. பாரு, வேற யாரோ ஒரு பொண்ணு லெட்டர் போட்டுக்க. இந்த பொண்ணு அந்த பொண்ணா இருக்கும்னு நினைச்ச நம்ம டைம் தான் வேஸ்ட் பண்ணிருக்கோம். என்னடா அதுல கமிங் சூன்ல எழுதி இருந்துச்சுல, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவர் ஒரு ஆக்டர், அதனால இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் வருது சகஜம் தானே. அது சரிதான், ஆனா அது இலக்கியவா தான் இருக்கும்னு நினைச்சிட்டேன். சரி, அவதான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல, வாங்க போலாம். ஏண்டி, அவன் தான் சின்ன பையன், அறிவில்லாம ஏதோ பண்ணிட்டு இருக்கானா? நீயும் அவன் கூட சேர்ந்து அவனை ஆக்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கான். இல்ல சித்தி, அவன் ஆசைப்பட்டான், அதான் கூட்டிட்டு போனேன். அவன் ஆசைப்பட்டா கூட்டிட்டு போயிருவியான்? காசை இப்படியே கறியாக்கு. வெறும் 15,000 சம்பளத்தை தான் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். மீதிய என்ன பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது. அக்கா வேலைக்கு போறா, அவளுக்கு செலவு இருக்குல்ல. டேய், நீ வாய மூடுறா. நான் உன்னை கேட்டனா? பாவமா அக்கா, ரோட்ல வச்சு திட்டாத. எனக்காக தானே பண்ணா. அந்த காசை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்திருந்தாவது அது யூஸ் ஆகும். அதை கொண்டு போய் இப்படி ஏதோ ஒரு ஸ்கூல்ல கட்டிட்டு வந்திருக்கா. நீ எல்லாம் நடிச்சு கிழிக்கவா போற? அக்கா எனக்காக தான் பண்ணா, அக்காவை திட்டாத. திட்டாமா பின்ன கொஞ்சம் வாங்கலாம். சித்தி, சாரி சித்தி. அவன் ஆசைப்பட்டாதான் கூட்டிட்டு போனேன். நான் தானே ஃபீஸ் கட்டுறேன், நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பா உன்னைய தலையில கட்டிட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. நாளை உனக்கு வடிச்சு கொடிக்கிட்டு இருக்கேன். அடுத்த மாசத்துல இருந்து காசை கரெக்டா கொடுத்துரு. இனிமே வீட்டுக்கு 15,000 ரூபாய் இல்ல 17,000 ரூபாய் கொடுக்கணும். அக்கா எப்படி அவ்வளவு காசு கொடுக்க முடியும்? அவ வேலைக்கு போறா வரா, பெட்ரோல் செலவு, அவ Dressக்கு, இதுக்கே அதெல்லாம் பத்தாது. ஆமாடா, நல்லா சப்போர்ட் பண்ணு. இப்படி சப்போர்ட் பண்ணி அவளை நல்லா ஏத்தி விடு. சின்ன வயசுல இருந்து நீ பண்ற கொடுமையெல்லாம் அக்கா தாங்கிக்கிட்டு நமக்காக தான சம்பாரிச்சு போட்டுட்டு இருக்கா. நீ திரும்ப அவளை திட்டிட்டே இருக்க. அப்படிதான்டா திட்டுவேன். இப்படி நல்லா திட்டினாதான் என் பேச்சு கேட்டுட்டு அடங்கி உடங்கி இருப்பா. இல்லனா இவளுக்கு குளிர் விட்டு போயிடும். பாவம் அக்கா, சின்ன வயசுல இருந்து நீ பண்ற டார்ச்சல பொறுத்து போயிட்டு இருக்கா. இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா உங்களுக்கு எதுக்கு நான் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க. அக்கா எனக்காக தான் இருக்கா. அக்கா 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 பெத்தவன் நான் இருக்கேன். ஆனா உன் வாயில இருந்து எப்ப பார்த்தாலும் அக்காங்கிற வார்த்தை தான் வருது. இங்க பாருடி, அவனை அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறேன் இந்த ஸ்கூல்ல சேர்க்கிறேன்னு காசை கறியாக்கிட்டு இருக்காத. அவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த மாசம் மட்டும் போகட்டும், அடுத்த மாசத்துல இருந்து அவன் போக வேண்டாம். சித்தி, அவன் தான் ஆசைப்படுறான, விடுங்க. என்னை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தா ரோடுன்னு கூட பார்க்க மாட்டான். ஆரஞ்சு பல்லவெல்லாம் கழட்டிடுவேன். என்ன புரிஞ்சுதா? சரிம்மா, நீ பக்கவ திட்டாத. நீ போ, இந்த மாசம் மட்டும் தான் நான் போவேன், அதுக்கப்புறம் போக மாட்டேன். சரி, ரெண்டு பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. இங்க பாருடி, எவனையும் பார்த்து பல்ல இழிச்சிட்டு இருக்காத. உன்னை கட்டி கொடுக்கறதுக்கு என்கிட்ட 10 பைசா இல்ல. சரிங்க சித்தி. டேய், ரெண்டு பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. ஹாய் கண்ணா, என்னடா அழுது நிக்கிற?
அழாத. சரிக்கா. அவன் கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான் அழுதுட்டு நிக்கிறான். ஓ அப்படியா? ஒரே நேரத்துல உங்க 2 பேர் கண்ணுலயும் தூசி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க கண்ணும் லேசா கலங்கிருக்கு. இன்னைக்கு காத்து கொஞ்சம் ஓவரா அடிக்குதுல, அதான் லேசா கண்ணு கலங்கிருச்சு. ஏங்க நடிக்கிறீங்க? இங்க நீங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன். அவங்க யாரு உங்களுக்கு? இப்படி திட்டிட்டு போறாங்க, நீங்க 2 பேரும் அமைதியாவே நிக்கிறீங்க. என் சித்தி தான் சார். நாங்க காசு கொஞ்சம் ஓவரா செலவு பண்றோம்ல, அதான் திட்டிட்டு போறாங்க. ரோடுன்னு கூட பார்க்காம உங்களை கண்ணா பின்னாடி திட்டிட்டு போறாங்க. நீங்க இவ்ளோ கூலா சொல்றீங்க. ஏன்னா என் அக்காக்கு பழகி போச்சு. பழகி போச்சா? எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான். என் அக்காவை எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். என் அக்காவை தினமும் திட்டிட்டே இருக்கும். சின்ன வயசுல சூடெல்லாம் கூட வச்சு விட்டுரும். என்னடா சொல்ற? ஆமா, பாவம் என் அக்கா ரொம்ப வயசாங்காம கத்துவா. எதுக்காக அவங்க இப்படி பண்றாங்க? சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா அப்படிதான். என் அக்காவை அடிக்கும், திட்டும், ஏதாவது கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். எங்க 2 பேருக்கும் அப்பா ஒண்ணுதான், ஆனா அம்மா வேற. என் அம்மா என்ன எதுவும் செய்யாது, ஆனா அக்காவை கஷ்டப்படுத்திட்டே இருக்கும். டேய் கண்ணா, வாய் வச்சுட்டு சும்மா இருங்க சார். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் ஏதோ சின்ன பையன் உளறிட்டு இருக்கான். பேரண்ட்ஸ் நம்மளை அடிக்கிறதுலாம் வழக்கம் தானே. என் அம்மா இருந்திருந்தாலும் நான் சேட்டை பண்ண அடிக்க தானே செய்வாங்க. என் அக்கா எந்த தப்பும் செய்ய மாட்டா, ஆனா சும்மா சும்மா அம்மா திட்டிட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. சார், இவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. எங்க சித்தி கொஞ்சம் அப்படிதான். 2 வார்த்தை திட்டுவாங்க, ஆனா அளவுக்கு அதிகமா என் மேல பாசமும் இருக்கு. இவன் ஏதோ சும்மா உளறான், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ம் என் அக்கா எப்பவுமே இப்படிதான். என் அம்மாவை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டா. என் அக்கா எல்லார் மேலயும் பாசம் வச்சிருக்கா, ஆனா அவன் மேல பாசம் காட்டுறதுக்கு தான் யாருமே இல்ல. பல சார், இவன் இங்க நின்னுட்டு இருந்தா அக்கா அக்கான்னு என்னை பத்தி ஏதாவது பேசிட்டே இருப்பான். நாங்க கிளம்புறோம். ஏங்க ஒரு நிமிஷம். டேய் கண்ணா, உங்க அக்கா மேல பாசம் கட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு உனக்கு யார் சொன்னா? நான் இருக்கேன். ஏன் சார், அவன் தான் ஏதோ சின்ன பையன் சொல்றானா, நீங்க வேற சும்மா இருங்க சார். ஏங்க என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கிறதுனால தானே என்கிட்ட பேசுறீங்க. சரி, நான் சுத்தி வளைச்சலாம் பேச விரும்பல. ஸ்ட்ரெயிட்டாவே விஷயத்த சொல்றேன். எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை சின்சியரா காதலிக்கிறேன். ஏங்க யார் அந்த பொண்ணுன்னு கேட்க மாட்டீங்களா? யார் அந்த பொண்ணு? வீட்டுக்கு போய் கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க, உங்களுக்கே தெரியும். கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்தா என் அக்கா தானே தெரியுமா? சார், என்ன திடீர்னு? அனீஷ் கல்யாணத்துல உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் உங்க பின்னாடி வந்தேன். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இப்போ உங்களை பத்தி முழுசாவே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பத்தி பெருசா சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. நான் பிசினஸ் பண்றேன். அம்மா அப்பா நான், இதுதான் என்னோட குடும்பம். மந்த்லி 50K மேல எப்படியும் சேலரி வந்துடும். ஸோ ஃபினான்ஷியலா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க வேலைக்கு போய் கஷ்டப்படணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நீங்க போகலாம். அதை நான் தடுக்க மாட்டேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்களோட பதிலா நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம். டேக் யுவர் ஓன் டைம். எவ்வளவு நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க. நல்லா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. பாலா சார், நீங்க அப்ப என் அக்காவை லவ் பண்றீங்களா? ம் ஆமா. அப்படின்னா என் அக்காவை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருங்க. அப்பதான் என் அக்கா நிம்மதியா இருக்க முடியும். உங்க அக்காவை ஓகே சொல்ல சொல்லு. இன்னைக்கே தாலி கட்டி கூட்டிட்டு போயிடுறேன். அக்கா, ஓகே சொல்லுக்கா. டேய் சும்மா இருடா. நானே அவர் பேசுனதுல ஆடி போய் நிக்கிறேன், நீ வேற. பாலா சார், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு எதுவுமே டக்குன்னு மண்டையில ஏறல. நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லவா? ம் டேக் யுவர் ஓன் டைம். எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்து யோசிங்க. ஆனா நல்ல முடிவா சொல்லுங்க. சரி, பார்த்து போங்க. நான் வரேன். அவங்களா கிளம்பிட்டாங்க. நல்ல வேலைப்பா, அவங்க அந்த லெட்டர் யார் எழுதுனாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ம் ஆமாடா. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்கு. இன்னொருத்தனோட புருஷனை அடையணும்னு நினைக்கிறது மகா பாவம். இங்க பாருக்கா, என் விஷயத்துல நீ தலையிடாத. வீட்ல இருக்கிறதே நானும் அப்பாவும் மட்டும்தான். நான் சொல்லாம உனக்கு வேற யார் இதெல்லாம் சொல்லுவா? அப்பாவுக்கு தான் ஒண்ணும் புரியாம உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அக்கா, உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டேன். தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டினா அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். அதானே, உன்னால யாருக்குமே உண்மையாவும் இருந்துட முடியாது, யாரையும் அன்பா நேசிச்சிடவும் முடியாது. உன் அட்வைஸ் எல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் வச்சுக்கிறியா? ஏய், பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கு உனக்கு. சைக்கோ மாதிரி இன்னும் அவரையும் நினைச்சிட்டு இருக்க. நீ அவரை காதலிச்ச, அவர் கூட உன்னால சேர முடியல, அதோட விட்டுற வேண்டியதானே. அதை விட்டுட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை பறிக்க நினைக்கிற. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு பாவமா தெரியுது. ரொம்ப நல்ல பொண்ணா வேற இருக்கா. அவ புருஷனுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கா. அவளுக்குள்ள இருக்குல்ல, அதுதான் உண்மையான காதல். உனக்குள்ள இருக்கிறது வெறும் பிடிவாதம். உன் பிடிவாதத்தால அவர் அடையணும்னு நினைச்சீனா நிச்சயமா அது நடக்காது. இருக்கிறது ஒரு லைஃப்,
அவர் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அந்த ஒரு லைஃப அவர் கூட வாழ்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. பண்றத பண்ணு. இதுக்கான பலனை நீயே அனுபவிப்ப. ஆனா நிச்சயமா சொல்றேன், அந்த பொண்ணை பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப நல்ல பொண்ணா, அமைதியான பொண்ணா இருக்கு. நிச்சயமா அவரை விட்டுட்டு உன்கிட்ட வந்துருவாருன்னு கனவு மட்டும் கண்டாத. அப்புறம் அதெல்லாம் நீ தோத்துதான் போய் நிப்ப. ஓ, என்கிட்டயே சேலஞ்சா? அதையும் பாத்திரலாம். கையல்மா, அவ ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து எப்பவும் பின்வாங்க மாட்டா. உனக்கே தெரியும்ல. நீ எதுக்கு அவகிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? நீ போ, அப்பா பாத்துக்கிறேன். நீங்க கொடுக்கற செல்லத்தாலதான் இவ இந்த அளவுக்கு நடந்துக்கிறா. நானும் பாக்குறேன் இது எங்க போய் முடியுதுன்னு. ஹனீஷ், டீ குடிக்கிறீங்களா? டீ வேணா ஐஷு, காஃபி எடுத்துட்டு வாங்க. கொழுந்தனாரே, நான் ஐஷு இல்ல, அண்ணி. சாரி அனி, ஐஷுன்னு நினைச்சிட்டேன். நீங்க என்ன கேட்டீங்க? டீ குடிக்கிறீங்களா, போட்டுட்டு வரவான்னு கேட்டேன். நீங்க காஃபி வேணும்னு கேக்குறீங்க. சரி, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல நீ பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க ஒர்க் போயிட்டு வந்து டயர்டா இருப்பீங்க. நான் அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு டீ போட்டுட்டு வரதுல என்ன ஆகிற போகுது? நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா, நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? இருடி, உங்க சித்தப்பாக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் விளையாடலாம். சித்தப்பா, அம்மா டீ போடட்டும், நீங்க வாங்க விளையாடலாம். இல்ல பட்டு, நீங்க விளையாடுங்க. சித்தப்பாக்கு இன்னைக்கு டயர்டா இருக்கு. உங்க சித்தப்பா, உங்க கூட நான் பேச மாட்டேன். நீங்க சித்தி இருக்கும்போது மட்டும் தான் விளையாட வரீங்க. மத்த நேரம் என் கூட விளையாடவே இல்ல. பாட்டி, நீங்களாவது என் கூட விளையாடுவாங்க. ஐயோ, பாட்டிக்கு முட்டி வலிக்குதே. ஐஷு சித்தி மட்டும் தான் நல்ல சித்தி. அவங்க மட்டும் தான் என் கூட ஜாலியா விளையாடுவாங்க. நீங்க எல்லாரும் என் கூட விளையாட மாட்டேங்கிறீங்க. ஆமா, என்ன கூப்பிடுற? உங்க சித்தப்பா கூப்பிட வேண்டியதானே? வெட்டியாதானே உட்காந்துக்கிட்டு இருக்கான் பொண்டாட்டி விரட்டி விட்டுட்டு. அம்மா, நான் ஒன்னும் ஐஷு விரட்டி விடலாம். அவங்களா தானே போயிருக்காங்க. நீ பண்ண வேலையால தானே அவ அவங்க வீட்டுக்கு கோச்சிட்டு போயிருக்கான். கோச்சிட்டு போயிருக்காங்களா? சும்மா தானே போனாங்கன்னு சொன்னீங்க. இப்ப கோச்சிட்டு போயிருக்காங்கங்கிறீங்க. அவ கோச்சிட்டு போனாலோ இல்ல கோவப்படாம போனாலோ எப்படியோ வீட்டை விட்டு துரத்திட்டே மருமகள. அம்மா, திரும்ப திரும்ப அப்படியே சொல்லாதீங்க. ஐஷுவை நான் ஒன்னும் துரத்தல. அவங்களா போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானே அவங்க எப்ப திரும்ப வருவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க வேற. பக்கத்துல இருந்தா அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது இதான் போல. இத்தனை நாளா அவங்க உங்க பக்கத்துல இருக்கும்போது தேடவே மாட்டீங்க. ஆனா இப்போ எப்ப வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பெரியும் போதுதான் காதல் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா தான் இருக்கு. அண்ணி, நீங்களுமா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஐஷு எப்பவுமே ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்ல இல்லைன்னு சத்தமே இல்லாம இருக்குல்ல, அதான் மிஸ் பண்ற மாதிரி தோணுது. மத்தபடி காதல்லாம் எதுவும் இல்ல. ஆமாமா, கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறது அண்ணியா இல்ல பொண்டாட்டியான்னு தெரியாம ஐஷோன்னு சொல்லும் போதே புரியுது, இது காதலே இல்ல. டேய் அனீஷ், நீயே வாயை கொடுத்து மாட்ற. வாய் மூடிட்டு அமைதியா இரு. அண்ணி, எனக்கு ஒரு கால் வருது. நான் போயிட்டு வந்துடுறேன். மகனே, அது எப்படா போனே இல்லாம கால் வருது? ஓ, இதுக்கு பேர் தான் காதலோ? ஆளாளுக்கு பேசி பேசி இல்லாத காதல இருக்குன்னு சொன்னா அது இருக்குன்னு ஆயிடாது. டேய், நாங்க ஒண்ணு இல்லாத காதல இருக்குன்னு சொல்லல. இருக்கிற காதல் தான் இருக்குன்னு சொல்றோம். அது உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும். நான் போறேன். அதான் ஆல்ரெடி பிடிச்சிருச்சே ஐஷு மேல. மா, முடியல. போதும், இதோட நிறுத்திக்கோங்க. நான் டெரஸ் போறேன். கொழுந்தனாரே, இருங்க இருங்க, காஃபி கேட்டீங்க. எனக்கு காஃபி குடிக்கிற மூடே போச்சு. நான் போறேன். என்ன இருந்தாலும் ஐஷு போடுற மாதிரி வராது. அதான் குடிக்க விருப்பம் இல்ல போல. சரி கொழுந்தனாரே, போங்க. அண்ணி, இந்த வீட்ல உள்ளவங்களோட சேர்ந்துட்டு நீங்களும் வர வர ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. பாத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஐஷுவை தேட ஆரம்பிச்சிட்டான். எப்படியும் அவன் மனசு மாறிடுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. ஆமாத்த, பார்த்தாலே தெரியுது. ஐஷு இங்க திரும்பி வரதுக்குள்ள ஹனீஷ் தன்னோட காதல அவரே புரிஞ்சுப்பாரு. ஐஷு இருந்தா சமையல் செய்யறதுக்கு ஏதாவது உதவி செய்வா. இன்னைக்கு நீ வரியா? சரிங்க அத்தை. லட்சு, மேல அப்பா இருக்காரு. அவர் கூட போய் நீ விளையாடிட்டு நான் வந்துடுறேன். நானும் உன் கூட கிச்சன்ல ஹெல்ப் பண்ணவா? எது, நீ வந்து ஹெல்ப் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ உன் அப்பா கூட விளையாடு. சரிம்மா. அத்தை, வாங்க. காலையில இருந்து நெஞ்சு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. எங்க அந்த பொண்ணு இலக்கியாவா இருந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். எனக்கும் அதே பயம் மனசுக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா என்னாலதான் இவ்ளோ பிரச்சனையும். என்ன, ஒன்னாலயா? இந்த மாதிரி பிரச்சனை வந்தா என்னால சமாளிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். ஓ, அப்படி சொல்ல வந்தியா? கவலைப்படாத. உன் லைஃப்ல எல்லாம் அப்படி யாரும் வந்துட மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆதி சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணது ஒரே ஒரு பொண்ணுதான். அது நீ மட்டும்தான். ஒன்னு கேக்கட்டா? வேண்டாம். ஏண்டி? இந்த கிளைமேட்ல நீங்க என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அடிச்சி, அது இல்ல. ஐஷு கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சுல, நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க வந்தேன். எனக்கு ஓகே தான்ப்பா. சரி, கல்யாணத்தை அப்புறம் வச்சுக்கலாம். ஹனிமூன இப்பவே இங்க வச்சுக்கலாமா? மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்ல மாதிரி பேசுனீங்க. ஏன், நல்லவனா இருந்தா ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா? மாமா, என் மேல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் மீறணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நான் ஆள் இல்ல. பொண்டாட்டி, எனக்கான லிமிட்டா நீ செட் பண்ணாத.
மாமா வேணாம், இதெல்லாம் ரொம்ப தப்பு. தப்பா சரின்னு நான் பாத்துக்கிறேன். போற பார்வை வீசுவார் நோயினின் கயிறில் அவிழுமே செவ்விதழ் வரும் என்னங்க மேடம், என் பார்டர் நான் ஒண்ணு கிராஸ் பண்ணலையே. லைட்டா கிராஸ் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் பொழைச்சு போங்க. நீ என்னடி என்ன பொழைச்சு போன்னு சொல்றது? நீ ஏன் பொண்டாட்டி, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா பட்டா போட்டு எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு ஆள விடுங்க. சரி மாமா, நீங்க என் மேல அன்பா தான் இருக்கீங்க, அதெல்லாம் சரிதான். நான் ஏதாவது தப்பு பண்ணா என்ன மன்னிச்சிருவீங்கல்ல? நீ என்ன அப்படி பெருசா தப்பு பண்ணிட போற? அப்படிலாம் எதுவும் பண்ணிட மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் உன் மேல இருந்துச்சு. எங்க ஐஷு நானும் பேசுறது பிடிக்காம அவளுக்கு எதிராக நீ தான் நடந்துக்கிறியோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவகிட்ட நீ நடந்துக்கிறத பார்க்கும்போது அதுவும் இல்லைன்னு தோணுது. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். நீங்க சரியாதான் மாமா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் தான் இத்தனை நாளா தப்பா இருந்துட்டேன். ஐஷுவை பத்தியும் உங்களை பத்தியும் புரிஞ்சுக்காம ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கி வச்சுட்டேன். என்னடி, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு யோசிச்சு ஃபீல் பண்றியா? சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சரி டைம் ஆச்சுல, ரூமுக்கு போலாமா? ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ரொம்ப தப்புடி. சி, அது இல்ல. உங்க ரூமுக்கு நீங்க போய் தூங்குங்க, என்னோட ரூமுக்கு நான் போறேன். ஏன், ஒன்னாவே தூங்கலாமே. ம், நீங்க ஒண்ணா இருந்தா தூங்கவா செய்வீங்க? இல்ல, ஒன்னதான் செய்வேன். போங்க.